121. சிவயோகமாவது சித்த சித்தென்று தவ யோகத்துள் புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராதவன் பதி போக நவயோக நந்தி நமக்களித்தானே. பொழிப்புரை. மேற்குறிக்கப்பட்ட சிவயோகமாவது சித்தாகிய அறிவுடை பொருளாகிய ஆன்மாவும் தானே அறியும் தன்மை இன்மையால் தானே அறிந்தும் அறிவித்தும் நிற்கின்ற சிவத்தை நோக்க அசித்தாம் அறிவில்லாத பொருளேயாம் என்று உணர்ந்து ஏகமாம் தன்மையுள் மிகச் சென்று சிவனது அருளொளியே தானாக பெற்று பிற பொருள்களை சார்தலாகிய பயனில்லாத சேர்க்கையில் செல்லாதபடி மிகுகின்ற அன்பினால் விளைகின்ற சிவபோகத்தினை தருகின்ற புதியதோர் யோகம். அதனையே எங்களுக்கு நந்தி தேவர் அழித்து அருளினார். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமை. இப்ப இந்த பாடல்ல படிக்கிறப்ப ஒன்னு ரெண்டு கருத்து அது முதல்ல நமக்கு புரியாதுதான். முதல் அடியிலேயே சிவயோகமாவது சித்து அசித்து என்று சித்த சித்து என்று அப்படி நம்ம படிக்க கூடாது. சித்து அசித்து என்று சித்த சித்து அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். இப்ப அது வாசிக்கிறப்ப நம்ம சித்த சித்தன்று அப்படிதான் வரும். ஆனா அதனுடைய பொருளை நம்ம எப்படி பிரிச்சு படிக்கிறோம்? சித்து அசித்து சித்து அசித்து என்று அவயோகத்துள் புக்கு தன்னொளி தானாய் அவயோகம் சாராது அவயோகம் சாராத. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பிரிக்கிறது சிரமம் தான். பொருள் பார்த்தாதான் அது புரியும். என்ன அப்படி அந்த இடத்துல வருதுன்னா, அவயோகம் சாராத அன்பு அன்பு அதிபோக நவயோகம். அந்த அன்பே அதிபோகம் தருகிற நவயோகம். எவ்வளவு அழகா நமக்கு அதை காட்டியிருக்க பாருங்க. அவயோகம் சாராத அன்பு அதிபோக நவயோகம். இப்படி படிக்கணும். இதை வேணா நீங்க கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. சாராத அன்பு அதி போக. அது அந்த மூணாவது அடியில நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய இடம். இதோட பொருள் நல்லா அழகாகவே புரியுது. சிவயோகமாவது சித்து அசித்து என்று தவயோகத்தல் புக்கு. இப்ப அது சித்து அசித்து. அது என்னது சித்து அசித்து? சரி, எது சித்து எது அசித்து அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னா இருக்கலாம். அது ஆரம்ப நிலை. ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சித்தாகிய ஆன்மாவும் ஒரு வகையிலே பெருமானை நோக்குகின்ற போது அசித்துதான். நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும். நமக்கா என்ன தெரியுது? நமக்கா ஏதாவது புரியுமா? ஏதாவது நம்மால அறிய முடியுமா? எம்பெருமான் உள்ளிருந்து உணர்த்துறது மட்டும் இல்ல, அவனும் கூட இருந்து அறிந்தால் அன்றி நாம எதையாவது அறிய முடியுமா? இதைதான் நம்ம சித்தாந்தத்துல அவ்வளவு படிக்கிறோம். அப்ப அவன் உடன் இருந்து அறிவித்து அறிந்து நிற்கின்ற காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் இவ்வளவும் செய்த பிறகும் கூட நமக்கு வினைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவு மட்டும்தான் அழிய முடியுது. அப்ப நம்ம ஒரு பெரிய சித்தா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சித்துன்னு சொல்றதுக்கு என்ன அறிவு என்ற பெயர் அற நன்றுன்னு நம்ம உமாபதி சிவம் திருவருட்பயன் சொன்ன மாதிரிதான் நமக்கு ரொம்ப பரிசா அறிவுன்னு வேற பேரு. இந்த இடத்துல நமக்கு உணர்த்துகிறார். இந்த சித்தாகிய ஆன்மாவும் ஒரு வகையிலேயே பெருமான் தானே அறிந்து அறிவித்தும் நிற்கின்ற எம்பெருமானை நோக்க அசித்துதான். இதை 4வது சூத்திரத்துல மெய்கண்டா ரொம்ப அழகாக விளக்கி இருப்பார். இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த 4 அந்த காரணங்கள்லாம் சிந்தித்து பார்த்தால் அறிவுடையவே போல இருக்கும். அறிவுள்ளதானோ, புத்தி அறிவுடையதோ அப்படின்னு தோணும். ஆனாலும் நம்ம ஆன்மாவை நோக்க அவையெல்லாம் அசித்து. அது போல எம்பெருமானை நோக்க இந்த ஆன்மாவும் அசித்து என்ற அந்த ஒரு கருத்தினை இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பதிய வைத்து, இப்ப அந்த அளவுக்கு நம்முடைய சிறுமை புரியணும். எப்ப நம்மளோட சிறுமை புரியுதோ அப்பதான் நம்ம எம்பெருமானோடு யோகித்து இருக்கக்கூடிய தன்மையே வரும். அதத்தான் சொல்றார். சிவயோகமாவது சித்தாகி இந்த ஆன்மா ஒரு வகையிலே அசைத்துதான் என்று புரிந்து கொண்டு தவயோகத்துல புக்கு. தவயோகம்ங்கிறது நம்ம சரியகிரிய யோகம் தான். இந்த யோகத்துல கொஞ்சம் நுழைந்து
தன்னொளி தானாய் என்ற அருள் அருள் ஒளியானது நம்மிடத்து பதிய பதிய அந்த நேரத்துல அவயோகம் சாராத அவயோகம் அப்படிங்கிறது இந்த உலகம் சார்ந்த யோகம், உலக பொருள்களோடு ஒற்றித்து நிற்றல். அப்படி அந்த அவயோகம் சாராத அன்பு இருக்கே, நமக்கு அன்பு உண்டானா உண்டுதான். ஆனா நம்மளோட அன்பெல்லாம் எப்படி இருக்கும்? உலக பொருள்களை சார்ந்த அன்பு, நம்ம உடம்பை சார்ந்த அன்பு. இந்த உடம்புக்கும் இந்த பிறவியில நம்ம மற்றவர்களோடு இருக்கிற கொள்கின்ற அந்த தொடர்பினால் வருகின்ற அன்பு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேல தெரியறதுக்கு கூட வாய்ப்பில்லை. ஆக அதெல்லாம் எப்படிப்பட்ட அன்பு? அவயோகம் சார்ந்த அன்பு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாரு? சிவயோகம் ஆவது அவயோகம் சாராத அன்பு இருக்கணும். அந்த அவயோகம் சாராத அன்பு எங்க கொண்டு போய் விடும்? அதிபோகத்துல கொண்டு போய் விடுமா? சிவபோகம். அந்த சிவபோகத்துக்கு நம்ம இட்டு செல்கின்ற புதிதாக ஒவ்வொரு கணமும் நமக்கு புது உணர்வை அளிக்கின்ற யோகம்தான் இந்த நவனா புதியன்னு அர்த்தம். நவ அந்த 9ன்னு ஒரு பொருளும் உண்டு. ஆனா இந்த இடத்துல 9 எல்லாம் இல்ல. நவயோகம் அப்படின்னா நவ் அப்படிங்கிறது புதிதான அப்படின்னு அர்த்தம். அது வடமொழி வார்த்தை. அந்த நவயோகம் புதிதாக அமைகின்ற அந்த சிவ யோகத்தை நந்தியம் பெருமான் திருமூலருக்கும் அவரை சார்ந்த மற்றவர்களுக்கும் அங்கே உணர்த்தி இருக்கின்றார். அததான் இந்த இடத்துல சொல்றார். இதுதான் சிவயோகம். இப்படிப்பட்ட புதிதாக அமைகின்ற இந்த யோகம் தான் சிவயோகம். கணத்துக்கு கணம் அது புதிதாக நமக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியை தரும், ஆனந்தத்தை தரும், போகத்தை தரும். புது போகத்தை தருகின்ற அந்த யோகமே சிவயோகம் என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார். இது உடனே புரியும்னு சொல்ல முடியாது. 11வது சூத்திரத்துல நம்ம நிறைய ஆழ்ந்து சிந்தித்த பிறகுதான் இது புரியக்கூடியது. அதனால நம்ம ஒரு முன்னுரை போல இத எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பின்னாடி நம்ம பார்க்க போற சிவபோகத்துக்கு இது ஒரு தோற்றுவாய் பண்ணது மாதிரி இந்த பாடலை நமக்கு அமைத்து தந்திருக்கிறார். சிவயோகமாவது சித்து அசித்து என்று உணர்ந்து தவயோகத்துள் புக்கு அருள் ஒளியிலே அங்கே ஒற்றித்து நின்று தன்னொளி தானாய்கிறார். அந்த அருளொளியோடு முதல்ல அருளொளியோடு இணைந்து நின்று அவயோகம் சாராத அந்த அன்பை அந்த இடத்துல செலுத்தி நிற்கின்ற போது அதுதான் அதிபோகத்தை விளைவிக்கின்ற நவயோகமாகும். அதுவே சிவயோகம். இதை நந்தியம்பெருமான் நமக்கு அளித்தான் என்று இந்த பாடலிலே நமக்கு யோகம் பற்றிய சிவயோகம் பற்றிய ஒரு புரிதலை நம்ம இந்த திருமூலர் இந்த பாடல்ல தந்தார். இப்ப அடுத்த பாடல் பார்க்கலாம். மைக்க ஆஃப் பண்ணி வைங்களே. சொல்றேம்மா, சொல்லுங்க. பாடல் 122. அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அளித்தான் அமரர் அறியா உலகம், அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. பொழிப்புரை. நவயோகத்தை எங்களுக்கு அளித்து அருளிய நந்தி தேவராகிய சிவபெருமான் அப்பொழுதே உலகம் முழுதும் தான் ஒளிவர நிறைந்து நிற்கும் மெய்மையையும் மாயோன் முதலிய புத்தேலிராலும் அறியப்படாத தனது சிவலோக நிலையையும் திருமன்றுள் பேரின்ப நடனம் செய்தருளும் தனது எடுத்த திருவடியாகிய பற்றுக்கோட்டினையும் அப்பற்றுக்கோட்டினால் கிடைக்கின்ற அருளாகிய பேரின்ப வெளியையும் அளித்து அருளினான். திருச்சிற்றம்பலம். வணக்கம். ரொம்ப அருமையான பகுதி இது. கொஞ்சம் விரிவான பகுதி தான். பின்னால ஆனா நிறைய பார்க்க இருக்கிறோம். திருமந்திரத்துல இது முழுக்க அப்படித்தானே திருப்பி நமக்கு இந்த யோகம் பற்றிய போகம் பற்றிய செய்தி வரும். இருந்தாலும் இது உபதேச பகுதியில தொகுத்து தந்தார் அப்படிங்கிற வகையில தான் இது நமக்கு இப்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் அமைகின்றன. இப்ப போன பாடல்ல நவயோகத்தை பத்தி சொன்னார் இல்லையா? புது யோகம், அந்த சிவயோகம் பற்றி காட்டினார். இந்த சிவயோகம் அப்படிங்கிறது உடனே வந்துடுறது இல்லை. எம்பெருமானும் உடனே உயிர்களுக்கு எடுத்த எடுப்புலயே சிவயோகத்தை தந்தான் அப்படிங்கிறதும் இல்லை. அததான் இந்த பாடல்ல நமக்கு கொஞ்சம் கொடுக்கிறார். முதல்ல என்ன கொடுக்கிறான்? ஒரு உலகெல்லாம்
உண்மையை அளித்தார், அதை கொடுக்கிறான். அப்படின்னா என்னதுன்னா அது ஒரு வகையிலே உலக யோகம். உலக யோகம்னா இந்த பிரபஞ்சத்தோடு ஒற்றித்து நின்றாலும் எம்பெருமானுடைய அந்த விஸ்வரூபத்தை உணர்ந்து இறைவனோடு எம்பெருமான் அப்படிங்கிறப்ப அந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த ஆன்மாவானது இணைந்து நின்று அதனை அனுபவிக்கின்ற ஒரு யோகம். இதுதான் முதல்ல கொடுக்கிற, நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வரிசையா சிவயோகத்தை கொடுக்கறதுக்கு முன்னால எம்பெருமான் என்ன கொடுக்கிறா, உலகெங்கும் தானான உண்மை. ஆகா, இந்த உயிர் அப்படிங்கிறது வியாபித்து உள்ள ஒன்று, எங்கும் நிறைந்த ஒன்று அப்படிங்கறத சாமி முதல்ல புரிய வைக்கிறார். அதுதான் இந்த இடத்துல உலகெங்கும் இந்த ஆன்மாவானது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து நின்று அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக அனுபவம். அததான் முதல்ல காமிக்கிறார். நீ யாருன்னு பாத்துக்கோ, ஆன்மாவாகிய நீ எங்கும் இருக்கின்ற ஒரு பொருள், எங்கும் நிறைந்த அறிவு அப்படிங்கறது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஆனாலும் உன்னோடு இருக்கின்ற குற்றம் காரணமாக நீ அந்த பிரபஞ்சம் முழுவதையும் அறிய முடியாமல் இருந்த. இப்ப சிவத்தை சார்ந்ததனால் இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய உணரக்கூடிய ஒரு தன்மை கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்த அந்த அனுபவத்தை முதல்ல உணர்த்துற. அப்படி உணர்த்தினது பத்தி சொல்றப்போ உரையாசிரியர் நம்ம அருணவடிவேலு ஐயா சொல்லிற போது அது பராயோக அனுபவம் அப்படிங்கிறார். பிரபஞ்ச யோக அனுபவம், அதான் பராயோக அனுபவம். அந்த அனுபவத்தை முதல்ல அந்த பராயோக முக்தி இத கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா சாலோக, சாமீப, சாரூப இந்த முக்தி பதம் கொடுக்கிறார். அந்த பதமுக்தி, அப்ப அந்த பதமுக்தி அனுபவம் அடுத்தாப்புல அதுவும் அந்த லோகத்தோடு ஒற்றித்து யோகித்து இருக்கக்கூடிய தன்மை. சிவரூபம் கிடைக்குதுன்னா சும்மாவா இல்லையா, சாரூப நிலை. அப்ப அதெல்லாம் அந்த சாரூப நிலை கிடைச்சாலும் கூட அதுவும் பதமுக்தி தானே ஒழிய பரமுக்தி இல்ல. அது சிவலோகத்துல இருக்கக்கூடிய முக்தி. அந்த சிவலோகத்தை எல்லாராலையும் அறிய முடியுமா? அமரர்களாலும் அறிய முடியாத உலகம் அந்த சிவலோகம். அந்த சிவலோக முக்திய தரார். அடுத்து என்ன காட்டுறாரு அப்படின்னா இந்த பொது அந்த வியோமத்துல அந்த பர வியோமத்துல எம்பெருமான் ஆடுகின்ற காட்சியை காமிக்கிறார். இல்லையா, அந்த சிவலோகத்துல இருக்கிறப்பதான் அது தெரியும். அப்ப அந்த பரலோகத்தை எம்பெருமான் நடத்துகின்ற அந்த நடனம். இப்ப அந்த நடனத்தை பார்க்கிற போது திருவடி தெரியுது. இந்த திருவடி அப்படிங்கிறது அருள். அத எம்பெருமான் பற்றி கொள்ளுவதற்கு கொடுக்கிற நமக்கு ஆதாரம் இதுதான் அப்படிங்கிறத உணர்த்துற. அப்படி உணர்த்துகின்ற பொழுது அந்த திருவடிதான் நமக்கு பற்றுக்கோடு என்று அந்த அப்படி பிடிச்சுக்கிற சிக்கனை பிடித்தேங்கிற மாதிரி அந்த பிடிக்கக்கூடிய தன்மை வருது. அப்படி திருவடியோடு திருவருளோடு யோகித்துக் கொள்கின்ற இந்த ஒரு தன்மை, அதான் அவதான் அருளாளர். அப்ப அந்த அருளாளர் அவர்களை பத்தி சொல்கிற போது ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் அந்த அருளோடு ஒற்றித்து நிற்கின்ற இந்த நிலை. அப்ப அது என்ன யோகம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு வகையில முக்தி யோகம் தான். அப்படின்னாலும் பரமுக்திக்கு முந்திய அருள் முக்தி யோகம். இப்ப அடுத்ததாக தான் இந்த பேரின்ப அருள் வெளியை பற்றி நின்று அனுபவிக்கக்கூடிய அந்த பரமுக்தி தர்றான். அதுதான் பேரின்ப பெருவழி. அந்த பெருவழியை பற்றி நின்று அனுபவிக்கின்ற, பற்றி நிற்கின்றன்னு கூட சொல்ல முடியாது, அது அப்படியே அதுக்குள்ள அழுந்தி அனுபவிக்கின்ற இந்த யோகம். இதுதானே சிவ யோகம். அந்த யோகம் அத நமக்கு இப்ப அந்த அனுபவத்தை, அந்த முக்தி அனுபவத்தை பற்றிய கருத்தை சொல்றார். இது எல்லாத்தையுமே நந்தி கொடுத்தான். அதுதான் இப்போ நந்தி நமக்கு அளித்தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் அளித்தான்? உலகெங்கும் தானான உண்மை அளித்தான், அமரர் அறியா உலகம் அளித்தான், திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அளித்தான், பேரின்பத்து அருள் வெளி தானே அளித்தான் என்று இந்த பாடல்ல இந்த 4 முக்தி மாதிரி காமிச்சிருக்காரு. பரா யோக முக்தி, பத முக்தி, ஜீவன் முக்தி, பரமுக்தி.
இப்படி 4 அடியிலையும் 4 முக்தியை நமக்கு உணர்த்தி அந்த அனுபவத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ள வைக்கிற. நமக்கு என்ன இப்ப அனுபவம் கிடைக்கவா போகுது? இல்ல. ஆகா, இப்படி எல்லாம் உண்டு. நந்தி திருமூலருக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நமக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோ ஒரு ஆனந்தமோ நமக்கு அங்க அமைகின்றது. அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு பாடலாக ஆக எது சிவச்சார்பு நமக்கு இதெல்லாத்தையும் தரும், ஒன்னொன்னா ஊட்டும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றார். அடுத்த பாட்டுக்கு போலாமா? யாரு? இந்து பலமா இந்து பலமா அம்மா இந்து பலமா இந்து பலம் சரிங்கம்மா. 123வது பாடல். வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. திருச்சிற்றம்பலம். பொறிப்புரை. குருவருள் பெற்ற பின்னர் உயிரினது வியாபகம் சிவனது வியாபகத்துள் அடங்கி நிற்கும் முறைமையையும் உயிர் அவனெடுத்து செய்யும் அன்பாகிய நெகிழ்ச்சி அவனது பேரருளாகிய நெகிழ்ச்சியினுள் அடங்கி நிற்கும் முறைமையையும் உயிரினது அறிவாகிய சிற்றொளி சிவனது அறிவாகிய பேரொளியில் அடங்கி நிற்கும் முறைமையையும் அனுபவமாக உணர்கின்றவரே சிவனை பெற்றவராவர். திருச்சிற்றம்பலம். அழகுமா. ஒரு சில பாட்டுல ரொம்ப எளிமையா இருக்குல்ல திருமணத்துல. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த பாட்டை சொல்ல சொன்னா உடனே சொல்லிடுவோம் இல்லையா? வெளியில் வெளிப்பை விரவிய வாரம் அழிப்பை அடங்கிய பலமா. மைக்க ஆஃப் பண்ணி வைங்களே. இந்து பலமா ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல். இந்த உபதேசத்துல உள்ள நிறைய பாடல் எளிமையான பாடல்கள் தான். அதுல இதுவும் ஒண்ணு. சரி, அது என்ன வெளி வெளி அழி அழி ஒளி ஒளி அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லா இதுலயுமே முதல்ல உள்ள வெளி அழி ஒளி இதெல்லாமே எம்பெருமானே உணர்த்தும். ரெண்டாவது இருக்கிற வெளி அழி ஒளி மூணுமே உயிரை உணர்த்தும். அப்ப சிவ வெளியில வெளினா என்ன? வியாபகம். சிவ வியாபகத்துக்குள்ள ஜீவ வியாபகம் இப்ப அப்படியே விரவி நிக்குது. விரவி நிற்கின்ற தன்மையை உணர்ந்து இருக்குது. எப்படிப்பட்ட வியாபகம் அப்படின்னா இது முழு வியாபகம். சிவ வியாபகம் முழு வியாபகம். இந்த ஆன்ம வியாபகம் அப்படிங்கிறது அடங்கிய வியாபகம் தான் அதுக்குள்ள. ஆனாலும் விரவி நிக்கும் அதுக்குள்ள. அந்த சிவ வியாபகத்துக்குள்ள இப்ப அடங்கிய வியாபகம்னாலும் முக்தி பெறுகின்ற ஆன்மா எவ்வளவு சிவ வியாபகம் இருக்கோ அதுல அப்படியே இதுவும் வியாபித்து நிற்குது. இத உணர்ந்து நிற்கிற தன்மையை இப்ப அழகா காமிக்கிறார். ஆகா, இப்ப இத நான் அப்படியே எனக்கு தெளியும்படியாக நந்தியம் பெருமான் குருவருள் காட்டி இருக்கிறது. நான் சிவ வியாபகத்துக்குள்ள எப்படி விரவி இருக்கிறேன், அடங்கி இருக்கிறோங்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனா விரவி இருக்கிறது நம்மளால அறிய முடியுதா? திருமூலர் நந்தியம் பெருமான் அருளால் அறிந்திருக்கிறார். ஆக அந்த சிவ வியாபகத்துக்குள்ள விரவி நிற்கின்ற ஜீவ வியாபகத்தையும் அதே போல அன்பு இல்லையா? இந்த எம்பெருமானுடைய அன்பு அழினா அன்பு, அழினா அன்பு அருள் இந்த வார்த்தைகளுக்குள்ள வார்த்தை ஒரு பொருள். அப்ப அன்பு எம்பெருமானுடைய அன்பு எண்ணில் அடங்காத, நம்மளால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அன்புக்குள்ள நம்ம அன்பும் அப்படியே போய் ஒடுங்கி நிக்குதான், அடங்கி நிக்குது. அப்ப அந்த இந்த இரவாத அன்பு இருக்கே, இந்த இரவாத இந்த இன்ப அன்பு, இதை இந்த ஜீவன் முக்தர், இந்த முக்தர்கள், இந்த பரமுக்தர்கள் பெற்றிருக்கின்ற தன்மையில இந்த அன்பை அவங்க முழுக்க ஒப்படைக்கிறாங்க எம்பெருமான்ட்ட. அப்படியே அந்த அன்புக்குள்ள அடங்கி போகுது இவங்க அன்பு. எம்பெருமானுடைய அன்புக்குள்ள ஆன்மாவினுடைய அன்பானது அப்படியே அடங்கி நிற்கின்ற அந்த தன்மை. அப்ப எம்பெருமானுடைய அன்பு அது வெளிப்பட்டு நம்மிடத்து அது அப்படியே வந்து பதிந்து இருக்கிற போது அதைத்தான் அருள்னு சொல்றோம். அப்ப அந்த அருளுக்குள்ள
இந்த ஆன்மாவினுடைய அன்பு அப்படியே பதிந்து அடங்கி இருக்கிற நிலை. அதையும் எனக்கு இப்ப தெளிய காட்டிட்டார் நந்தி அப்படின்னு சொல்லி, அடுத்ததாக அறிவு, இந்த உயிரினுடைய அறிவு, ஜீவபோதம்னு சொல்றோமே, அது எம்பெருமானுடைய பேரறிவுக்குள்ள அப்படியே ஒடுங்கி இருக்கிற இடமே தெரியாம இருக்குது. ஆனாலும் இருந்தும் அந்த இருந்த இடம் தெரியாமல் அவ்வளவு அதுக்குள்ள அழுந்தி இருக்குது. நம்ம சந்திரனுடைய ஒளியானது சூரியனுடைய ஒளிக்குள்ள அப்படியே அடங்கி நிற்கிற தன்மையெல்லாம் சில நேரத்துல பார்ப்போம் இல்லையா காலையில. அது போல இப்ப அந்த ஒளிக்குள்ள இந்த ஒளி போய், அந்த அறிவுக்குள்ள இந்த அறிவு போய் அப்படியே ஒடுங்கி இருக்கிற தன்மை, இதையெல்லாம் உணர்கிறார் திருமூலர். தெளிய அறிந்து இருக்கிறார். அப்படி தான் தெளிந்து அறிந்து தன்மையில தான் ஆகா இதுதான் சித்தர்களினுடைய இயல்பு அப்படின்னு காட்டிட்டு, சித்தர்கள்ல நிறைய இருக்காங்க. எப்படி அந்த யோகம் பற்றி சொல்லிக்கிற பொழுது நிறைய யோகம் இருக்குதுன்னு சொன்னோமோ, அது போல இந்த சித்து வேலை பண்றவங்களையும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனா எல்லா சித்தர்களும் எல்லாம் வல்ல சித்தர் ஆயிடுவாங்களா இல்லையா? அந்த சித்தர்களினுடைய தன்மையை எல்லாம் நம்ம அடையாளம் காணணும். மற்ற சித்து வேலைகள் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவுக்கு அழிவை தரும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அத்தமா சித்தியும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்கு இவங்கள்ல பெரியவங்கள்லாம். அப்ப அந்த சித்தர்கள் உலக அளவிலே இருந்து எதையோ பண்ணுகின்ற சித்தர்கள் எல்லாம் அவசித்தர்கள். அதே சமயம் அட்டாங்க யோகத்திலே பயின்று அட்டமா சித்தி பெற்று எம்பெருமானை நோக்கிய பயணத்திலே இருப்பவர்கள் தவசித்தர்கள். இப்ப இங்க சிவத்தை பெற்று சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சித்தர்கள் சிவசித்தர்கள். இதுதான் இந்த இடத்துல சொல்றார். எப்படி யோகத்தை பத்தி சொல்லுகிற பொழுது அவயோகம் தவயோகம் சிவயோகம்னு சொன்னாரோ, அதே போல இங்க சித்தர்களை பத்தி சொல்லுகிற பொழுது அவசித்தர் தவசித்தர் சிவசித்தர், இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் படிக்கிற போது எல்லா சித்தர்களையும் ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சில சித்தர்கள் தவசித்தர்கள் இல்லைன்னு சொல்லல, அவர்கள் அந்த அடுத்தடுத்த நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. சில சித்தர்கள் உலக நோக்குல அப்படியே போய் உலகத்துக்கே காட்டி உலகத்துக்குள்ள அழுந்தி போய் அந்த சித்து வேலையில தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவசித்தர்கள். முழுமையுமாக எம்பெருமானோடு தன்னுடைய சித்தத்தை அதற்குள்ளே வைத்து அழுந்தி நிற்கின்ற சித்தர்கள் தான் சிவசித்தர்கள். அததான் இந்த இடத்துல நமக்கு திருமூலர் நமக்கு தெளிய வைக்கிறார். அவ்வாறு தெளிந்தவர்களே சிவசித்தர்கள் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். ஆக சிவசித்தர்களுக்குள்ள டெபினிஷன் இந்த பாட்டுல நமக்கு சொல்லியிருக்கிறார். அங்க சிவ யோகத்தினுடைய டெபினிஷன் 121வது பாட்டுல சொன்ன மாதிரி சிவசித்தர்களினுடைய பொருள் நான் என்ன அப்படிங்கிறத இங்க 123வது பாடல்ல நமக்கு கட்டி இருக்கிறார். அருமையான பாடல். அடுத்த பாடல் பார்க்கலாமா? இதுவெல்லாம் 124வது பாடல். திருச்சிற்றம்பலம். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் நித்த நிமலர் நிராமயர் நீழ்வர முத்தரம் முத்தி முதல் 36 தெளிவுரை. சிவனை பெற்றவர் எனப்படுவோர் சிவலோகத்தை உலகிலே கண்டவரும் வாக்குகளையும் அவற்றிற்கு முதலாகிய குடிலையையும் நம்முள் அடங்கக் கண்டு நீங்கினவர்களும் அழிவில்லாதவர்களும் மலமாக அகன்றவரும் மனக்கவலை மாற்றினவரும் எல்லையில் இன்பத்தில் நிற்பவரும் ஆகியவரே அவர்கள் விடுதலை எய்தியது கருவிகள் 36 என்றுமாம். சந்தோஷம். நான் முதல்ல போல திருமந்திரத்துல சொல்லப்பட்ட பல விஷயங்களை இந்த 30 பாடல்ல தொகுத்து கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த 36 தத்துவங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் பின்னால நமக்கு சொல்லப்படுது. நிறைய இருக்கு, நிறைய கருத்துக்கள் நமக்கு திருமந்திரத்துல பார்க்கத்தான் போறோம். ஏற்கனவே பார்த்திருக்கோம், சித்தாந்த வகுப்புகள்ல நம்ம படிச்சும் இருக்கிறோம். அந்த ஆனா இங்க வெறுமனை இந்த திருமந்திரம் படிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த உபதேசத்துல வெறுமனை 36ன்னு சொன்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் தான்.
அப்படிப்பட்ட அந்த 36 என்னங்கிறதெல்லாம் பின்னால விரிவா பார்த்தாலும் இப்போதைக்கு என்னதுன்னா அவையெல்லாம் நமக்கு பக்குவம் ஆவதற்காக எம்பெருமானால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட கருவிகள். அதெல்லாம் நமக்குள்ள வந்து இருக்கு. அப்படி வந்த அந்த கருவிகளில் இருந்து நம்மை பக்குவம் வந்த பிறகு சாமியே விடுவிக்கிறார். விடுவித்தலும் அந்த 36 இருந்துதான். அததான் இந்த விடுதலை எய்தியது கருவிகள் 36 நின்றுமாம். அப்படின்னா 36 கருவிகள்ல இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கறதுதான் முக்தி. அப்படின்னா எதுக்கு அந்த 36 கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அதெல்லாம் பின்னால நமக்கு விளக்கங்கள் எல்லாம் பார்க்க போறோம். ஆக அப்படி அந்த 36 கருவிகளையும் நம்மோடு கொண்டு வந்து சேர்த்து அவற்றின் பயனால் அவற்றின் உதவியினால் மேலேறி மேலேறி பக்குவம் அடைந்து அந்த பக்குவத்தின் தன்மையினால் தவம் செய்து அந்த தவத்தினால் அடுத்தடுத்த நிலையில முக்தி பெற்று இப்போ அந்த சிவலோகத்திலே எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. இப்ப இனிமே எதுக்கு அந்த 36 வேண்டாமே? அதைத்தான் எம்பெருமான் அந்த அந்த ஆன்மாக்களிடத்திலிருந்து நீக்குகிறார். இத சொல்ற யாருன்னா சித்தர் யார் அப்படின்னு பார்க்கிறபோது விஜயலட்சுமிமா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. விஜயலட்சுமிமா என்னப்பா மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. வீடியோவே ஆஃப் பண்ணுங்கம்மா. ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அது ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கு பாவம். சரி, சிவசித்தர் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள அனுபவத்தை தான் இதுல சொல்ற. அவங்க எப்படிப்பட்டவங்க, இன்னும் கூட அனுபவம்னு சொல்றதை விட அவங்க எப்படிப்பட்டவங்கிறத சொல்ற. சிவலோகத்தை நல்ல தரிசித்தவர்கள். சிவலோகத்தை தரிசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சிவலோகத்திலே எம்பெருமானுடைய அணுக்கத்தை உணர்கிறார்கள். வாக்கு இவற்றை எல்லாம் கடந்தவர்கள். இனிமே அவங்களுக்கு வாக்கெல்லாம் கூட அவசியம் இல்லை. அதனால சத்தமும் சத்த முடிவும் தமிழ் கொண்டோர் அவற்றை எல்லாம் அந்த கடந்துதான் என்ன அர்த்தம்? அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே அமைந்து விடுகிறது, அப்படியே அழுந்தி விடுகிறது. உபதேசமாக மந்திரமாக வாக்கு, அந்த வாக்குக்கு பயன் இவையெல்லாம் தமக்குள்ளே பதிந்து விட அவர்கள் நித்தராய் நிமலராய் நிராமயராய் நீழ்பர முக்தராய் இப்ப இருக்கிறாங்க. அப்ப நித்தர் அப்படிங்கிறப்ப என்றும் ஒரே தன்மையோடு இருக்கிறவங்க. நிமலர் குற்றத்துல இருந்து நீங்கினவங்க. நிராமயர் பயத்துல இருந்து நீங்கினவங்க. நீழ்பரமுக்தர் எம்பெருமானுடைய திருவடியை அனுபவிக்கிறவங்க. இதுதான் அவர்களுடைய முக்தி. முதல் 36 அவங்களுக்கு முதல்ல எதுல இருந்து விடுவிக்கிறாருன்னா, ஏன்னா 36 இருந்து விடுவிக்கிறார். முக்தி அப்படிங்கறது இந்த இடத்துல விடுவித்தல் அப்படிங்கிற கடைசி இது அந்த பொருள்ல வந்து விடுவித்தல். அப்ப 36 இருந்து விடுதலை கொடுக்கிறார் சாமி அப்படிங்கறத இந்த பாடல்ல நமக்கு கொடுக்கிறார். பயம் அப்படிங்கறத அவங்களுக்கு பயம்ங்கிறதெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்ப எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிரும். நாமார்க்கும் குடியல்லோம் நம்மனை அஞ்சோங்கிறாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, நம்மனை அஞ்சோம்னு சொல்றாருன்னா அந்த அச்சம் அப்படிங்கிறது துளி கூட அவங்க கிட்ட இருக்காது. அப்ப அந்த அருளாளர்களினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நிராமயராக அவர்கள் இருக்கின்ற அந்த தன்மையை உணர்த்துகிறது. இதுதான் இந்த பாடல்ல. போன பாடல்ல சிவசித்தர் அவர் எப்படிப்பட்டவர்கள்னு காட்டிட்டு இப்ப அவர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறத சொல்ற. அதுதான் அடுத்த பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலமா? திருச்சிற்றம்பலம். வணக்கம். வணக்கம்மா. 30ம் 6ம் படிமுத்தி ஏணியாய் ஒப்பில்லா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய
சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்து இருந்தாரே. பொழிப்புரை. சிவ சித்தர்கள் 36 தத்துவங்களும் முத்தி நிலைக்கு ஏணிப்படிகளாக நிற்க அவற்றில் ஒவ்வொன்றாக ஏறி கடந்து இணையற்ற இன்ப வடிவாம் உள்ளொளியாகிய அருளே உருவாய் நின்று அவ்வருட்கு முதலாகிய சிவத்தையும் கண்டு பின் அசைவின்றி அச்சிவமேயாய் இன்புற்று இருக்கின்றார்கள். சந்தோஷம். நன்றி. நல்ல வாய்ஸ் நல்லா இருக்கு. சந்தோஷம். நன்றிமா. இப்பதான் பார்த்தோம் 36 தத்துவமும் நமக்கு துணையாக இருக்கின்ற கருவிகள் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? அந்த கருவிகள் அத புடிச்சிட்டு ஏறுறதான் இப்ப சொல்ற. இப்ப மேல உள்ள ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா படியில ஏறி போறோம், ஏணியில ஏறி போறோம். ஏணிய பிடிச்சு ஒவ்வொரு படியா காலை வச்சு நம்ம போகிற அந்த உணர்வு இருக்கே, இந்த உணர்வை தான் இப்ப நமக்கு ஊட்டுற. இப்ப 36 தத்துவங்களையும் பயன்படுத்துகின்றோம். அப்படி பயன்படுத்தி இதை வைத்து கொண்டு இதை பயன்படுத்தி பல பிறவிகளை நம்ம கடந்து போறோம். அப்ப அந்த பல பிறவிகளை கடப்பதற்கு நமக்கு துணையாக இருக்கின்ற படி இல்லாட்டி ஏணி, இதுதான் இந்த 36 தத்துவங்கள். இதுல ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், என்னது அப்படின்னா, இந்த ஏணியாக இருப்பது 36 தத்துவங்கள்னா, இந்த 36 தத்துவங்கள் ஏதோ ஒரு தத்துவமா தாண்டி போறாங்க அப்படிங்கிற கருத்து இல்ல. அப்படி வச்சுக்க கூடாது, அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. 36 தத்துவங்களையும் பயன்படுத்தி ஒவ்வொரு பிறவியாக தாண்டி போறோம். அத நமக்கு உணர்த்துற. அப்ப அது தத்துவங்களையே அடுத்து கொஞ்சமாக இந்த தத்துவங்களிலிருந்து நாம் விலகுகின்ற தன்மை. அதுக்காக ஒரு தத்துவமா விட்டோம் அப்படிங்கிற கருத்து இல்ல. மொத்தமா தத்துவங்கள்ல இருந்து நாம் கொஞ்சமாக அவற்றினுடைய துணையை அவசியம் இல்லைங்கிற ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி அந்த அளவிற்கு நாம் மேல ஏறிட்டோம்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு வந்தாச்சு, ஒரு படியில ஏறி இருக்கோம், ஒரு மேலான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இனிமே படி வேணுமானா அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நிலை வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்ததான் இந்த தத்துவங்களை நாம் விலகி நிற்றல், தத்துவங்களை விட்டு விலகி நிற்றல், அதைதான் இவற்றை கடந்து அப்படிங்கிறதும் அவற்றை விட்டு அப்படிங்கிறதும் சரியா? 36 தத்துவம், அதுக்காக ஒரு தத்துவமா விடலாம். 36 தத்துவங்களையும் நாம் அவற்றினுடைய துணை இனி அவசியம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அவற்றிலிருந்து விலகி நிற்றல். அப்ப தத்துவங்கள்ல இருந்து விலகி நின்னோம்னா உலகத்துல இருந்தும் விலகி நின்னோம் தான் அர்த்தம். எப்ப தத்துவங்கள்ல இருந்து புலன்கள்ல இருந்து நம்ம விலகிட்டோமோ அப்ப வேற எதுவும் புலப்படாதே. அப்ப அவற்றிலிருந்து விலகி நிற்கக்கூடிய தன்மையை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறார் திருமூலர். அதுக்கு எப்படி சொல்றார்? தான் அவ்வாறு தான் இல்ல, பொதுவாக பெரிய சிவமுக்தர்கள் சிவசித்தர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வைத்து நமக்கு காட்டுறார். அப்ப அந்த சிவசித்தர்கள் எல்லாம் 36 தத்துவங்களையும் கொண்டு பக்குவம் அடைந்தாலும் இப்ப 36 தத்துவங்களையும் விட்டு விலகிவிட்டார்கள். அவர்கள் அதை படியாக பயன்படுத்தி மேல ஏறின பிறகு இனிமே அவங்க அந்த படியை பத்தி பார்க்கல, அதை ஏணியாக கொண்டார்களே தவிர அவற்றையே பிடித்து கொண்டு இருக்கவில்லை. அவற்றில் இருந்து விடுபடக்கூடிய அந்த பக்குவத்தை அவர்கள் பெற்றவர்கள். அவங்கதான் ஒப்பில்லாத அந்த ஆனந்தத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தகுதியை பெறுவர். அப்ப அதனால இப்ப ஆனந்தத்து உள்ளொளிப்பு அப்ப ஏறி அதுக்குள்ள போயிட்டாங்க, உள்ள போயாச்சு. அப்புறம் எதுக்கு ஏறி வந்தது? உள்ள போனதுக்கு அப்புறம் ஆனந்தத்து உள்ஒளிப்புக்கு பெரிய சிவம் கண்டு சொல்ல முடியல, வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள அந்த அனுபவத்தை கண்டு தெளிந்து அப்ப தெளிவு கட்டாச்சுன்னா வேற ஒண்ணும் வென்றதில்லை. அப்ப அந்த தெளிவின் பயனாக அவர்களுக்கு கிடைத்தது நெட்டை.
நெட்டைனா என்ன அனுபவம், சிவானுபவம், பேரின்ப அனுபவம், சிவானந்த அனுபவம். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அப்பரிசாக சிவமாக அமர்ந்திருந்தாரே. பரிசு என்னது? சிவமே பரிசு. சிவம்னாலே ஆனந்தம் தான். சிவம்னாலே சிவத்தை உணர்த்துகின்ற சிவங்கிற வார்த்தை உணர்த்துவது எது அப்படின்னா ஆனந்தம். அதுதான் அவர்களுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய பரிசு. அந்த சிவமாக ஆனந்தமாக அமர்ந்திருந்தாரே என்று இந்த பாடல்ல சொல்றார். ஆக இந்த படியாக கொண்டு ஏறுதல் அப்படிங்கிறது பல பிறவிகளை நாம் கடந்து நிற்றல் அப்படிங்கிறதும் சிவபதத்தை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறதும் அந்த சிவபதத்தை பற்றி கொண்ட பிறகு அதை பிடித்து கொண்ட பிறகு இந்த 36 தத்துவங்களினுடைய துணை வேண்டி இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்திட்டார். 30 படி முத்தி ஏணியா ஒப்பில்லா ஆனந்தத்து உள் ஒளிப்புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்திருத்தார். அடுத்த பாடல் படிக்கிறோமா? இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு இருந்தார் இழவு வந்து எய்திய சோம்பே. பொழிப்புரை. சிவத்தை கண்டு அசைவர நின்று அப்பரிசாக அமர்ந்து நின்ற சிவசித்தர்கள் தம்மை அணுவாக செய்த மலம் நீங்க பெற்றமையால் அங்கு இங்கு எண்ணாது எங்குமாய் இறை நிறைவில் அழுந்தி நிற்பர். அந்நிலையில் அச்சிவன் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற செயல்களையும் அச்செயல்களுக்கு வாயிலாக அவன் தோற்றுவித்து நிறுத்தியுள்ள காலத்தின் தொழிற்பாட்டினையும் அறியும் ஆற்றலுடையவராய் தம்மை இழந்து நிற்றல் வந்தமையால் விளைந்த செயல் அறுதியிலே இருப்பர். நன்றிமா. நல்ல தெளிவான உச்சரிப்பு, நல்லா இருக்கு, சந்தோஷம். நன்றி. எங்கும் தவமாகி இருந்தார், சிவமாகி எங்கும் தவமாகி இருந்தார். முதல்ல எடுத்தான சிவசித்தர்கள் வரிசையா அவங்களை தானே சொல்லிட்டு வர்றார். சிவசித்தர்களை பத்தி சொல்லிட்டு வர்றார். அந்த அவர் நித்தராய் நிமலராய் நிராமயராய் இருக்கின்றவர்கள், 36ஐயும் கடந்து நிற்கின்றவர்கள், சிவமாக அமர்ந்திருக்கின்றவர்கள். இப்ப சிவமாகி எங்கும் தாமாகி இருக்கிற தன்மையை நமக்கு காட்டுகிறார் திருமூலர். இப்ப இந்த சிவசித்தர்கள் சிவமாகி இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கும் எங்கும் நிறைந்திருக்கின்றனர். சிவம் எப்படி எல்லா இடத்துலயும் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கிறதோ அதுபோல இந்த சிவ சித்தர்களும் எங்கும் இருக்கின்ற தன்மை உடையவர்கள். அதே போல எம்பெருமான் செய்கின்ற எல்லா செயல்களையும் இவர்களும் செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டார்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க? அந்த எம்பெருமான் செய்கின்ற அந்த செயலிலே தம்மை முழுமையுமாக அழுத்தி நிற்பர். எங்கும் அறியும் அறிவிலும் இங்கு இவர் ஒன்றும் அல்லார் அறியார் அற அப்படின்னு திருவருட்பயன்ல வரும். அதாவது எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, ஆனாலும் ஒன்றையும் அதை நோக்கி நிற்க மாட்டார்கள். எதையும் செய்யணும்னு நினைக்க 5 தொழிலும் அவங்களால பண்ண முடியுமா? முடியும். பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்? பண்ண ஆனந்தம் போயிடும் அவங்களுக்கு. இப்ப நோக்கம் எது? ஆனந்தம். சிவானந்தத்துல அழுந்தி இருக்கிறது தான். அந்த சிவானந்தத்தை அனுபவிக்க வைக்கிறார் சாமி. இந்த சிவானந்தத்தை அழுது இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு நீ அது இதுன்னு பண்ணிட்டு நீ வீணா திருப்பி பிறவிக்கு போயிற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சாமி அவங்களுக்கு அதெல்லாம் வேணும்னு நினைக்க வைக்க மாட்டார். தேவையே இல்லை. அவர்கள் அந்த எந்த செயலுக்குள்ளும் போக மாட்டாங்க. அந்த எம்பெருமானுடைய அந்த அருமையை நோக்கி நிற்ப. இவ்வளவு பெரியவன், இவ்வளவு அரியவன், இவ்வளவு எளியனாய் நமக்கும் இதெல்லாம் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்பாங்களே தவிர அவர்கள் அந்த செயலுக்குள் நுழைய மாட்டார்கள். இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார். சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார், செய்து இருந்தார்னு சொல்லல. சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார். ஆனா சிவன் செயல் யாவையும் செய்து இருந்தார்னு போட்டாரா? இல்ல. சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார். முக்காலத்து இயல்பையும் குறித்து இங்கு இருந்தார்.
குறித்து அங்கு அப்ப முக்காலத்து இயல்பும் தெரியுது. 3 காலத்துல என்னென்ன நடக்குது, நடக்க போகுது, என்ன நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்குதுன்னு எல்லாம் தெரியும். ஆனாலும் அதற்குள்ளே நுழைவதில்லை. ஐயோ அவங்களுக்கு அப்படி ஆக போகுது, அங்க போய் அவங்களை காப்பாத்துவோம், அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்க போறாங்களா? இல்ல, இது இப்படித்தான் நடக்கணும்னு சாமி நடத்துறாரு. அப்படி நடத்துறதுல நம்ம யாரு அதுக்குள்ள போறதுக்கு? அது உள்ள போய் அதுல தடுக்கிறதுக்கோ இதுக்கோ நமக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லைங்கிறத உணர்ந்து இது இப்படித்தான் நடக்குமா அப்படிங்கறத அவர்கள் ஆச்சரியத்தோடு அங்கே குறித்து நிற்கிறார்கள். இவ்வாறு நடைபெறுவது அனைத்தும் அந்த உயிர்களினுடைய நன்மைக்கு, அந்த உயிர்களினுடைய பக்குவத்திற்கு, பக்குவம் குறித்து எம்பெருமான் செய்யறாருங்கிறத புரிந்து கொண்டவர்கள். அதான் முக்காலத்து இயல்பையும் குறித்து நிற்பர் இருப்பர். அப்படி இருந்தவர்கள் என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தன்மை எல்லாம் தெரியும் தான், ஆனா ஏதாவது செய்வார்களானா இல்ல. அப்படி அவ்வாறு எதுவுமே அவர்கள் செய்யாமல் இருப்பது எது மாதிரி இருக்குன்னா சரியான சோம்பேறி மாதிரி இருக்குதான். அதான் காமிக்கிற. ஒண்ணும் பண்ணாத சோம்பேறி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இருந்தார் இளவந்தெய்திய சோம்பே, சோம்பு வந்தது மாதிரி. அப்படி என்னது என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுவும் செய்யாம அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அமர்ந்திருப்பர். அதுக்கு காரணம் என்னன்னா அவர்களை தம்மை இழந்து நிற்றல். தான் அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு முனைப்பும் அங்க கிடையாது. முழுவதும் தம்மை எம்பெருமானிடத்து ஒப்படைத்து நின்ற தன்மையினால் எதுவுமே செய்யாமல் எல்லாமே அழிந்து விட்டது போல, தம்முடைய உடம்பும் அழிந்து விட்டதோ, இப்ப உடம்பே நம்மோட இல்லையோ என்பது போல, செத்தாரை போல அவர்கள் அப்படியே இருப்பர், எதுவும் செய்யாமல் இருப்பர். அதைத்தான் சோம்பி இருப்பர். அவர்கள் இருப்பது சோம்பல் அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த வார்த்தையோடு வைத்து நமக்கு காட்டி இருக்கிறார். இதேதான் அடுத்த பாடல்லையும் நமக்கு சொல்ல வர்ற. கேட்கலாமா? அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்திடம், சோம்பர் கண்டார் அச்சுருதிகன் தூக்கமே. செயலிறுதியில் நிற்கும் சிவசித்தர்கள் இருப்பதும் கிடப்பதும் மாசொடு படாதாய பரவெளியிலே ஆம். ஆகவே அவர்தம் உணர்வு நிற்கும் இடம் வேதம் எட்ட மாட்டாது நின்றுவிட்ட இடமாம். அதனால் அவர்களும் அவ்வேதத்தை நோக்குதற்கண் மறதியே பெற்றார். அவங்க இப்ப இந்த வரிசையா சிவசித்தர்கள் தானே இந்த வருஷம் சொல்லிட்டு இருக்கிறார். தொடர்ந்து சிவயோகம் பார்த்தோம். சிவயோகத்துல இருந்து அப்படியே அந்த முக்தி பெற்று சிவசித்தர்களை வரிசையா பார்த்துட்டு வர. இந்த சிவசித்தர்களினுடைய தன்மை, இந்த சிவசித்தர்கள் இப்ப நமக்கு காட்டுகின்ற போது இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படிங்கறத வைத்துத்தான் இந்த 2 பாடல் அதைத்தான் சொல்றேன். எதுவும் செய்யாம அவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னா நமக்கு தெரியுது இல்ல, நமக்கு தெரியுது அவங்க இருக்கிறது. ஆனா அவங்க எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு செய்யாமல் இருக்கின்ற இந்த தன்மை அவர்களை நமக்கு எப்படி காட்டுதுன்னா சோம்பர் மாதிரி காட்டுது. ஆனா உண்மையில அவர்கள் எப்படி எந்த வகையிலே சோம்பராக இருக்கிறாங்கன்னா சுத்த வெளியில அவங்க சோம்பரா இருக்காங்க. சுத்த வெளி அப்படிங்கிறது பரவியோமம், சிற்பர வியோமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது சித்தாகாசம், அந்த சிற்றம்பலம் பரவெளி. அது அந்த வெளியை உணர்ந்தவர்கள். அந்த வெளியில அவங்க இருக்கின்ற போது அவர்களுடைய தன்மை அத்தனையும் அந்த சித்த ஆகாசத்துக்கு ஏற்றார் போல இருக்குமே தவிர இந்த உலகத்துக்கு உள்ளது மாதிரி இருக்காது. ஆனா அவர்கள் இருப்பதோ உடம்போ இந்த உலகம், ஆனா அந்த உயிரோ சித்தாகாசத்துல இருக்கு. அப்ப அந்த சித்தாகாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையினால் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அந்த சிவ அனுபவத்தில இருக்குமே தவிர இந்த உலக செயல்களாக இருக்காது. அந்த வகையிலே தான் சுத்த வெளியிலே அவர்கள் அந்த சோம்பர்கள் இருப்பது சுத்த வெளியிலே ஆகும். அதே போல அவங்க கிடக்கிறதும்
இந்த அதாவது ஏதாவது செய்து கொண்டிருந்தாலும் இருக்கலாம், ஒண்ணுமே செய்யாமல் கிடந்தாலும் கிடக்கலாம். ஏதாவது செய்தாலும் செய்வாங்க. ஆனா செய்தாலும் நம்மள மாதிரி உணர்வோடு இந்த உலக பொருள்கள் உலக செயல்களை செய்வதாக இருக்காது. நம்ம செய்யறதெல்லாம் நம்ம முனைப்போடு செய்யறோம். அவர்களுடைய செயல்கள் அத்தனையும் திருவருட் செயலாக இருக்கும். திருவருள் தான் அந்த எல்லாத்தையும் நடத்தி செய்து கொண்டு இருக்கும். அதை இருப்பது அப்படின்ற மாதிரி காட்டினார். அவர்கள் செய்தல் ஏதோ ஒண்ணு செய்வதோ ஏதோ அந்த மாதிரி வகையிலே இருப்பதுன்னு காட்டினார். எதுவும் செய்யாமல் இருப்பதை கிடப்பதுன்னு வார்த்தையில காமிக்கிறார். அதுவும் அப்படி கிடக்கிறதா இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்துல கிடக்கல, இந்த வெளியில கிடக்கல, அவங்க சிற்பர வெளியில இருக்கிறாங்க. அது திருச்சிற்றம்பலத்துள் இருக்க சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று அங்க அவர்கள் இதை அனுபவித்துட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த சோம்பர் அவர்களுடைய இடம் அந்த சிற்பர இடம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, வேதமும் எட்ட முடியாத மாதிரியான இடம். வேதத்தால் அறிய முடியாது, வேத ஆகமங்களாலும் அறிய முடியாத இடம். அது அனுபூதியாக அமைந்த இடம். அதனால அது பாச ஞானமாகிய இவற்றினால் உணரக்கூடிய இடம் அல்ல. அது பதிஞானத்தால் அறியக்கூடிய இடமானதுனால ஸ்ருதி முடிந்து இடம்ங்கிற. ஸ்ருதினா வேத ஆகமங்கள். அந்த வேத ஆகமங்களை கடந்து இருக்கின்ற இடம் என்பதனால் அது இந்த வேத ஆகமங்களால் அறிய முடியாத இடமாக இருப்பது. அவங்க உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு? வேத ஆகமங்களால் உணரக்கூடியதல்ல, அதை கடந்து பதிஞானத்தால் உணர்ந்து இருக்கின்ற நிலை. அதனால அவங்களுக்கு வேதத்துக்கு உட்பட்டு இருக்கிற இந்த உலக விஷயம் தெரியாது. வேதத்துக்கு அவங்க வேதத்தை கடந்து இருக்கிறாங்க. வேதத்தை கடந்து இருக்கிறாங்கன்னா வேதத்தை கடந்து இருக்கின்ற பரவெளியில அவர்கள் உலவுகின்றனர் என்பதனால் இந்த வேதத்துக்கு உட்பட்டு இருக்கின்ற உலக விஷயங்களுக்குள்ள அவர்களுடைய தன்மை என்பது இங்க ஏதோ தூங்குவது போலதான். இங்கு அவர்களுடைய உடம்பு இங்க இருந்தாலும் இந்த உயிரானது பரவெளியிலே உலவுவதனால் இந்த உலக வெளியிலே இருக்கின்ற பொருள்கள் எதுவுமே அவர்களால் அறியாதது போல அறியும். எல்லாம் தெரியும் தான், ஆனா அறியாதது போல இருக்கும். அப்ப அந்த இங்க சொல்லப்பட்ட தூக்கம் அப்படிங்கிறது உலக அறியாமை, உலக பொருள்களை அறியாமை. உலக பொருள்கள் எல்லாம் அவர்களுக்கு சிவமாக தான் தெரியும், பரமாக தான் தெரியும். பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார். பதார்த்தங்கள் பாரர். 11ஆம் சூத்திரத்துல உள்ள அந்த பாடல் ரொம்ப 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 அருமையுடைய ஒரு பாடல் சித்தியார்ல. ஆக அந்த தன்மையை உடையவர்கள் இந்த சோம்பர். அச்சுதி கண் தூக்கமே. அதனால வேதத்தை பொறுத்த வரைக்கும் கூட அவங்க அறியாதவர்கள் போலதான். அந்த பாசஞானத்துல இருந்து கடந்தவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த பாசஞானத்தையும் அவர்கள் அறியாதது போல இருப்பர். அறியாதவர்கள்னு கிடையாது, அறியாதது போல அவர்கள் இருப்பர். அடுத்த பாடல் பார்க்கலாமா? திருச்சிற்றம்பலம். தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே. சிவசித்தர் வேதம் முதலாகிய கலைகளை உணர்தலையும் மறந்து நின்றமையால் சிவலோகம் முதலிய பல உலகங்களையும் சிவ முதற் பொருட்டேதாம் என்றும் ஒன்றாய் நிற்கும் பெற்றியையும் அதனாலே சிவ ஆனந்தம் தமக்கு வேறாய் வந்து விளையாமல் தம்முள்ளே இருந்து ஊற்றெடுத்தலையும் தம் அறிவினுள்ளே விளங்கக் கண்டு வியந்தார்கள். ஆதலின் அவரது பெருமை சொல்லற்கரிதாம். ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு வாசிக்கிறது. இதுவும் பாடல் ரொம்ப எளிமையான பாடலாக இருக்கு. அப்படியே உடனே படிச்சிடலாம் போல இருக்கு இல்லையா? தூங்கி கண்ட சிவலோகமும் தன்னுள்ளே, தூங்கி கண்ட சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்ட சிவ போகமும் தம்முள்ளே. தூங்கி கண்டார் நிலை எப்படி சொல்லுவது எவ்வாறே? இப்ப லோகம்னா நம்ம பார்த்துட்டோம், யோகம்னாலும் நம்ம பார்த்துட்டோம், சிவ போகம்னாலும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த சிவசித்தர்கள் தூங்குபவர்கள் சோம்பர் அப்படிங்கறதெல்லாமும் பார்த்துட்டோம். அவர்கள் சுதிக்கண் தூக்கமே அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்.
அந்த தூக்கத்தை வச்சுதான் அடுத்த பாடல் நமக்கு இப்ப இது எல்லாமே அந்தாதியாக இந்த 30 பாடல்களும் அந்தாதியாக அமைபவைதான் நம்ம பார்த்துக்கிட்டே தானே வரோம் இல்லையா. அதுல கடைசி என்ன வார்த்தை இருக்கோ அது அடுத்த பாடல்ல முதல் வார்த்தையாக வரும். அப்படியே பார்த்துட்டு வரோம். ஆக இப்ப இங்க போன பாடல்ல தூக்கமே அப்படின்னு பார்த்தோம். இப்ப அந்த தூக்கத்தை கொண்டவர்கள் தூங்கி கொண்டவர்கள் அப்படின்னு வார்த்தை எப்படி கொடுத்திருக்காரு பாருங்க, ரொம்ப அருமையாக. தூங்கி கண்டவர்கள், தூங்குபவர்கள் அப்படின்னும் தூக்கம் கொண்டவர்கள் அப்படின்னும் கொடுக்கல. தூங்கி கண்டவர்கள். காணுதல் அங்க நிகழுது, ஆனா தூங்குதலும் நிகழுது. ரெண்டும் எப்படி நிகழும்? ஒண்ணு தூங்குனா பார்க்க முடியாது, பார்த்தா தூங்க முடியாது இல்லையா. பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தூங்கலன்னு அர்த்தம், தூங்கிட்டு இருக்கவங்க பார்க்கலன்னு அர்த்தம். ஆனா இங்க அவர் சொல்லுவது எப்படி இருக்கு? தூங்கி கண்டார். அப்ப இது ரெண்டும் ஒருங்கு நிகழ்கின்றது. தூங்குதலும் நிகழ்கிறது, காண்டலும் நிகழ்கிறது. அப்படி நிகழ்வது எங்க நிகழ முடியும் அப்படின்னா சிவலோகத்துலதான் அப்படி நிகழும். ஆக இவர்கள் தூங்குவது எதிலே, காண்பது எதை? தூங்குவது எவ்வகையில், காண்பது எவ்வகையில்? இந்த கருத்தை தான் புரிஞ்சுக்கணும். தூங்குவது உலக பொருள்களை பொறுத்தவரை, உலக பொருள்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க தூங்கிட்டு இருக்கப்ப நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்னும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அது போல அவர்களும் இந்த உலக பொருள்களை பொறுத்த வரைக்கும் முழுமையுமாக தூங்கிட்டு இருக்கிற மாதிரி எதுவும் தெரியாமல் இருக்க, அதே சமயம் சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர், சிவத்தை கண்டு நிற்கின்றனர். ஆக காண்பது சிவத்தை, தூங்குவது உலக அனுபவத்தில். இப்படிப்பட்டதுதான் சிவலோகம். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவலோகம். சிவலோகம்ங்கிறது எங்கேயோ இல்ல, நல்ல வார்த்தையை வச்சுட்டா இருப்பாருங்க திருமூலர். சிவலோகம்ங்கிறது எங்கேயோ இருக்கா? இல்ல, உங்களுக்குள்ளதான் இருக்கு. காமிக்கிறார். சிவலோகமும் தம்முள்ளே கண்டார். தூங்கி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தூங்கணும்னா சிவலோகம் நமக்குள்ள தெரியுமா? அதுதான் சொல்ற. ஆனா தூங்கக்கூட முழிச்சிருக்கணும். உலக பொறுத்த வரைக்கும் தூங்குற மாதிரி. ஆனா நமக்குள்ளே சிவலோகம் தெரியும். அத இங்க காமிக்கிறார். சிவலோகமும் தம்முள்ளே கண்டார் இந்த உலக அளவில் தூங்கி. அதே போல தம்முள்ளே சிவ யோகமும் கண்டார். இப்படி இருக்கிறதான் யோக நித்திரைன்னு சொல்றது. இத யோக நித்திரைன்னு சொல்றது. தூக்கம்தான் ஒரு வகையில், இது ஒரு தூக்கம். இந்த உலக பொருள்களை அறியாமை. ஆனா அவர்கள் சிவத்தோடு யோகித்து நிற்கிறார்கள், ஒன்றுபட்டு நிற்கின்ற தன்மை. தம்முள்ளே இருக்கின்ற சிவத்தோடு யோகித்து நிற்கின்றனர். யோகமும் தம்முள்ளே கண்டனர். இதுதான் இது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்கிற போது சித்தியார்ல தூங்காமல் தூங்குவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். தூங்காமல் தூங்குவர் அப்படின்னா சிவத்தை பொறுத்த வரைக்கும் சிவ அனுபவத்துல தூக்கம் இல்லை அவங்களுக்கு, அனுபவிக்கிறாங்க. ஆனா உலக அனுபவத்துல தூங்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம்தான். ஆனாலும் திருமூலர் இது உபதேச பகுதியில எல்லாத்தையும் இது பின்னாடி வரப்போறது எல்லாத்தையும் தொகுத்து சொல்லி இருக்கிறதுனால நமக்கு இது மலைப்பாக இருக்குது. அடுத்தது சிவபோகத்தையும் அங்க உள்ளே அனுபவிக்கிறார்கள். இங்க கண்டார் அப்படிங்கறத அனுபவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவபோகத்தை அனுபவிக்கிறார்கள். உலக அனுபவத்திலே தூங்கி சிவானுபவத்தை அங்க உணர்கின்றனர், தமிழே உணர்கின்றனர். இப்படிப்பட்டவர்களுடைய நிலையை வார்த்தைகளால சொல்ல முடியல என்னால. ஏதோ நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுல இப்படி அப்படின்னு சொல்லிட்டே வர்றேன். திருமூலர் சொல்றாரு இல்லையா, இப்படியெல்லாம் சொன்னாரு. நித்தர், நிமலர், நிராமையர், நீழ்பரமுத்தர் என்னமோ சொன்னாரு. அவங்க வெளியே போய் விரவி இருக்கிறாங்க, இருக்கிறாங்க இப்படிலாம் சொன்னாரு. என்னென்னமோ சொல்றாரு. அந்த சிவமாக அமர்ந்து இருக்கிறார்கள் சொல்றாரு. அப்படி எங்கும் சிவமாகி இருக்கிற சிவத்தினுடைய செயலை நோக்கி காலத்தை குறித்து இப்படி எல்லாம் தூங்குறாங்க, அவங்க சோம்பரா இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டே வர்ற திருமூலர் ஒரு எல்லையில பார்த்தாரு. ஐயோ, இதுக்கு மேல இதுக்கு மேல சொல்ல முடியல. இது வார்த்தைகளுக்குள்ள அடங்கல. இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, வாக்கு மனத்துக்கு எட்டாதது. இது ஆக வாக்கு மனாதீதனோடு இருக்கின்ற இவர்களை நான் வாக்கு மனத்துக்குள்ள எப்படி
கொண்டு வந்து சொல்ல முடியும் என்ற வகையிலே தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எவ்வாறே என்று ரொம்ப சொல்ல முடியாத தன்மையையும் இதிலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அடுத்த பாடல். திருச்சிற்றம்பலம் அம்மா. திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன் அம்மா. வணக்கம். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதியரன் தானும், அவ்வாறு அருள் செய்வன் ஆதியரன் தானும், ஒவ்வாத மன்றுள் உமை கண ஆடிடும், ஒவ்வாத மன்றுள் உமை கண ஆடிடும், செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம், செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம். ஒளிப்புரை. அனாதியாய் நிற்கின்ற சிவன் ஆதியாய் நின்று ஆன்மாக்களது அறிவின் எல்லையை எவ்வளவினவாக காண்கின்றானோ அவ்வளவிற்கேற்பவே அவைகளுக்கு தானும் தனது திருவருளை தருவன். அவன் நிகரில்லாத அருள் வெளியில் தனது சக்தி துணையாய் நிற்க பல்வேறான பொது செயல்களை புரிகின்ற நடுவு நிலையாகிய வானத்தில் உள்ள ஞான சூரியனும் மாணிக்க மணியும் ஆகலின். சந்தோஷம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் சிவசித்தருக்கு அவர் எப்படி அருள் செய்யறாருங்கிறத காட்டினாலும் நமக்கெல்லாமும் எப்படி அருள் செய்யறாருங்கிறதையும் சேர்த்து சொல்றார் திருமூலர். இவ்வளவு பாடல் வரைக்கும் இப்ப தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 பாடல் வரைக்கும் சிவசித்தர்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு வந்தார். நமக்கே கொஞ்சம் அப்படியே என்னடா அது சிவசித்தர் இப்படி இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு இப்ப புரிய போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லைக்கு போய்கிட்டு இருந்த நம்மள அப்படியே கொஞ்சம் கீழே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிற. இப்ப சிவசித்தர்களுக்கு அப்படி அருள் செய்கின்ற எம்பெருமான் நமக்கு எப்படி அருள் பண்றான் பாருங்க, அதையும் சொல்றாரு. என்ன அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு கொடுக்கறான், நமக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு வேற நம்ம யோசிக்கிறோமே. அதுக்கு பதில் தர்ற மாதிரி சொல்றாரு. அறிவுதனுக்கு எல்லை எவ்வாறு காண்பான், ஆதியாரன் அவ்வாறு அருள் செய்வான். எப்படி சொல்றாரு பாருங்க. அறிவு, நம்மளோட அறிவு பக்குவம் எப்படி இருக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் அவனுடைய அருளும் இருக்கும். அறிவு பக்குவத்துக்கு தாண்டி அருள் செய்தா பயன் இல்லை. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு நம்மகிட்ட திருமந்திர பாடம் நடத்தணும்னா அதுக்கு ஏதாவது புரியுமா, ஏதாவது பயனா? ஒண்ணும் இல்ல. யோசிச்சு பாருங்க. 12ஆம் கிளாஸ் பாடத்தை போய் 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு நடத்தணும்னா ஏதாவது பயனா? நிச்சயமா இல்ல. 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதைத்தான் கொடுக்கணும். 12ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு இப்ப சயின்டிபிக் கால்குலேட்டர் கொடுக்கணும்னா அதுக்கு தேவை. அதை கொண்டு போய் 1ஆம் கிளாஸ் பிள்ளை கொடுத்தா அதுக்கு அதை வச்சு என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு கலர் பென்சிலை கொடுத்தா, அதுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுதான் அதுக்கு தேவை. ஆக யாருக்கு எது வேணுமோ அதைத்தான் கொடுக்கணும், அதைத்தான் உணர்த்துவான் எம்பெருமான். அறிவு தனக்கு எல்லை எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு தருவான், அவ்வாறு அருள் செய்வான் இந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவன் தான் எம்பெருமான் என்பதனால் அவனிடத்து எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ, என்ன தேவையோ, என்ன கேட்கிறோமோ, என்ன வேண்டுகிறோமோ, நம்ம மனசுல என்ன ஆசையோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கறான் அப்படிங்கறதுதான். அப்ப ஏதோ சிவசித்தர்னு படிக்கிறோமே தவிர இன்னும் சிவசித்தர ஆகணும்னு எண்ணம் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அதனாலதான் நமக்கு இன்னும் சிவசித்தர் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆக எபெருமானான வன்றுள் ஆடிக்கொண்டிருப்பது நமக்கு அருளுவதற்குத்தான். உமை காண ஆடுகின்றான். ஆக உமை காண ஏன் ஆடணும்? நமக்கு அருள்பவள் அவள் தான். ஆக பக்குவம் அடையாத வரைக்கும் அவதான் வாங்கி கொடுக்கணும். அதனால்தான் அவளுக்கான ஆடுகின்ற தன்மையையும் இந்த இடத்துல நமக்கு ஒவ்வாத மன்றுள், ஒவ்வாதனா ஒப்புமை சொல்ல முடியாத, நிகரில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உமை காண ஆடுகின்ற எம்பெருமான் அவனுடைய ஆட்டமானது அந்தந்த உயிருக்கு ஏற்ப அவ்வாறு செய்வது. அது எப்படிப்பட்டதுன்னா, வானத்திலே செஞ்சூரியனானது எப்படி ஒரே மாதிரியாக எல்லா உயிர்களுக்கும் அருளி கொண்டு இருக்கின்றதோ அது போன்றது அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். அந்த ஞான சூரியன் செஞ்சுடர் மாணிக்கமாக இருப்பது
செஞ்சுடர் மாணிக்கம் அப்படிங்கறது அந்த செஞ்சூரியன்னா ஏதோ சிவந்த அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். செவ்விய, சிறந்த, செம்மையான, நிலைத்த, இப்படி ஒரு பல பொருளை அந்த செம்மை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு செழும் அப்படிங்கறது வார்த்தை கொடுக்கும். ஆக அந்த வானமும் செம்மைனா அதுவும் சிறப்பானதுன்னு அர்த்தம், நிலைத்தது. அதுல செழுஞ்சுடர், இந்த வானம் நிலைத்தது இல்ல, இங்க இருக்கிற சூரியனும் நிலைத்தது இல்ல. ஆனா இது போல இருக்கிற எம்பெருமானுடைய பரவெளியானது நிலைத்தது. ஆக இங்க செவ்வான்ங்கிறது பரவெளி, அதுல இருக்கிற அந்த மாணிக்கம் நிலைத்தது. அது போலதான் இந்த சூரியன் மாதிரி இருக்கிற எம்பெருமான், அதாவது தனக்கோமே இல்லாதவன் தான் என்றாலும் வைத்து காட்டுவது அப்படிங்கிற வகையில நமக்கு இந்த சூரியனை கொஞ்சம் ஓமையாக வைத்து காட்டி இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மாணிக்கம் நமக்கு அருளுகின்றது. என்ன அருளுகிறது? நம்ம அறிவு எவ்வளவுக்கு பக்குவமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அருளுகின்றது. அதனால்தான் உமைக்கான இங்கே மன்றுள் ஆடுகின்றது என்பதை இந்த பாடல்ல வைத்து காட்டுகிறார். ஆக இதுல ஒரு சின்ன குறிப்பு என்னது அப்படின்னு சொன்னா, முக்தியிலும் வேறுபாடு உண்டா? இது ஒரு கேள்வி. முக்தியில அந்த முக்தர்களினுடைய அனுபவத்திலே வேறுபாடு இருக்குமா அப்படின்னு நிறைய பேரு இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். அந்த கேள்விக்குரிய விடை ஆமா. ஏன்னா அந்த முதல்ல ஒரு வார்த்தை வச்சார் பாருங்க, நவயோகம்னு வச்சார். அது என்னன்னா புதுசான்னு. அப்ப புதிதாக அங்க அனுபவம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பரமானந்தம் மிகுகின்றது, மிகுந்து கொண்டே இருப்பது. உலகத்துல ரெண்டு விஷயம் மிகுந்து கொண்டே இருக்கும். ஒண்ணு அன்பு குறையாது, அன்பு மிகுந்து கொண்டேதான் இருக்கும். அடுத்தது நம்ம கொடுக்க நம்ம செய்ய நம்ம திருப்பி காட்ட அந்த அன்பு கூடும், குறையாது. அதே போல ஆனந்தம், இந்த பேரானந்தம், உலக ஆனந்தம் இல்ல, பேரானந்தம் மிகுந்து கொண்டே இருப்பது, விளைந்து கொண்டே இருப்பது, விளையுது. இன்னும் நாளுக்கு நாள் கணத்துக்கணம் அது பெருகிக் கொண்டேதான் இருக்கிறதுன்னு அருளாளர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார். ஆக இந்த பேரானந்தம் பெருகிக்கிட்டே இருக்குதுன்னா, முக்தி பெற்றவர்களுக்கு பெருகிக்கிட்டே ஒவ்வொருத்தருக்கும் பெருகிக்கிட்டே இருக்குன்னா, அப்ப இந்த வித்தியாசம் அவர்களுக்குள்ள அந்த ஆனந்த அனுபவத்திலே வேறுபாடு இருக்கலாம் தானே? அதுதான். ஆனா எந்த மாதிரியான வேறுபாடுலாம் நமக்கு தெரியாது. அந்த மிகுகின்றது, விளைகின்றது, மேலும் மேலும் கூடுகின்றது அப்படிங்கிறது உண்மை. உலக ஆனந்தம் நாளுக்கு நாள் குறைஞ்சிரும், இருப்பது போல தோன்றி இல்லாது அழியும். ஆனா அந்த சிவானந்தம் முதல்ல நமக்கு ஊட்டப்படுகின்ற பொழுது இருந்த தன்மையை விட அது கணத்துக்கு கணம் கூடிக்கொண்டேதான் இருக்கும் என்பது அருளாளர்கள் நமக்கு காட்டியது. அந்த வகையிலே அந்தந்த அறிவு பக்குவத்திற்கு ஏற்ப அவன் தருகின்ற ஆனந்தமும் அங்கே இருக்கும் என்பது இந்த பாடல்ல உணர்த்தப்படுகிறது. அடுத்த பாடல் பார்க்கலாமா? அடுத்த பாடல், மாணிக்க தொல்லே மரகத ஜோதியாய், மாணிக்க தொல்லே மரகத ஜோதியாய், மாணிக்க தொல்லே மரகத மாடமாய், மாணிக்க தொல்லே மரகத மாடமாய், ஆணி பொன்மன்றினில் ஆடும் திருக்கூத்தை, ஆணி பொன்மன்றினில் ஆடும் திருக்கூத்தை, பேணி தொழுதென்ன பேருவிற்றாரே, பேணி தொழுதென்ன பேருவிற்றாரே. ஒளிப்பொறி, மாணிக்க மணிக்குள் தானே மரகத ஒளி வீசினார் போலவும், மாணிக்க மாளிகைக்குள்ளே மரகத நிலை காணப்பட்டார் போலவும், மாற்றுயர்ந்த பொன்னாளாகிய அம்பலத்துள் நின்று அவன் ஆடுகின்ற திருக்கூத்தினை விரும்பி வணங்கினோர் பெற்ற பேற்றினை இவ்வளவினது என்று சொல்லுதல் கூடுமோ? எம்பெருமான் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி போற்றி போற்றி, தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டத்துக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கத்துள்ளே மரகதம்,
அப்படியே கைலாயத்துல பெருமான் அந்த பவள மேனியோடு இருக்க, மாணிக்கமாக இருக்க, அம்பாள் அந்த மரகத குடியாய் படர்ந்து இருக்கின்ற இந்த ஒரு காட்சியை தான் நமக்கு இந்த இடத்துல வைக்கிற. ஆக நமக்கு அருளுகின்ற தன்மை அப்படின்னு பார்க்கிற போது இறைவனும் இறைவியும் அப்பனும் அம்மையுமாய் இருந்து அருள் செய்கின்ற இந்த தன்மை, அத மாணிக்கத்திற்குள்ளே மரகத ஜோதி. இது தனித்தனியா பிரிக்கிறதெல்லாம் இல்ல. மாணிக்கம் மரகதம்னு இருந்தாலும் ஏதோ வேற எல்லாம் இல்ல. மாணிக்கத்துக்கு உள்ள மரகதம், மாணிக்கத்துக்குள்ளதான் மாடம், மரகத மாடம். ஜோதினாலும் சரி, அது பீடமாக இருந்தாலும் சரி, அது ஒன்றிற்கு உள் ஒன்று அப்படிங்கிறதுதான். இது ரெண்டையும் பிரிக்கிற முடியாதாக நமக்கு காட்டப்படவில்லை. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அருளானது இணைந்து நின்று நமக்கு தருகின்ற தன்மையையும் சொல்லி, இப்படி இருக்கிற இறைவனுடைய இந்த அருள் தன்மையை உணர்றாங்க. நமக்கு அந்த உணரக்கூடிய தன்மை அந்த தகுதி அவ்வளவு இல்லை. அந்த இன்னும் அத்தகைய தகுதியை நம்ம பெறல. ஆனா அவர்கள் அந்த மாணிக்கத்தையும் மரகதத்தையும் தம்முள்ளே உணர்ந்து அங்கே இருக்கிறாங்க. அவன் ஆடுகின்ற அந்த திருக்கூத்தை தொழுது நிற்கிறார்கள். தொழுதல் அப்ப வழிபடுதல்ங்கிறத விட அப்படியே அங்க அடிமையாக இருற்றல், தொழுதல், தொண்டு. அப்ப எம்பெருமானுக்கு நிலா அடிமையாய் அங்கே தொழுது நிற்கின்ற தன்மை எப்ப வரும்னா தம்முடைய சிறுமை புரிந்தால்தான். அப்ப எம்பெருமான் எவ்வளவு பெரிய ஆடு, ஆனாலும் நம் பொருட்டு இவ்வளவு எளியனாய் செய்யறான் அப்படிங்கிறதான். அப்ப அவன் பொன், இப்ப எல்லா அருளாளர்களும் பொன் அப்படின்னு தங்கம்னு வச்சுக்கிட்டோம்னா, எம்பெருமான் எப்படின்னா அந்த மாற்ற அறிகின்ற ஆணி பொண்ணு. அவன் அந்த மாற்று ஆணி, அவன் ஆணி பொண்ணாக மன்றிலே இருப்பவன். அவன் அப்படிப்பட்ட அவன் மற்ற அருளாளர்களுக்கெல்லாம் அந்த அவர்களுடைய அந்த பொன் தன்மையை அங்கே ஊட்டி கொண்டு இருக்கின்றவன், உணர்த்தி கொண்டு இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நம் பொருட்டு இவ்வளவு இறங்கி அருள் செய்திருக்கிறான்ங்கிறத நினைத்து அவ்வளவு இறங்கி அன்பு செய்கின்றார்கள். அந்த அன்புதான் தொழுதல். பேணி தொழுகின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் பெற்ற பேரு இருக்கிறதே, இத வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன பேரு! அதுதான் அவர்கள் பெற்ற பேரு என்ன வகையிலே உள்ளது, என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு அப்படி வியப்புக்குரிய வார்த்தை. என்ன பேரு பெற்றாரு, என்ன பேரு பெற்றார்கள் அப்படிங்கிற வார்த்தை இல்ல. இந்த ஆணி தொழுது என்ன பேரு பெற்றாரு அப்படிங்கிறது இல்ல. ஆணி தொழுது என்ன ஒரு பேரு அவர்கள் பெற்றார்கள். இது தொழுதனால் அல்லவா இப்படிப்பட்ட ஒரு பேர் பெற்று இருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த கருத்தினை உணர்த்துவது போல அந்த என்ன அப்படிங்கிறத அவ்வளவு அழகா நம்ம உணர்ந்து சொல்லணும். பேணி தொழுது என்ன பேரு பெற்றார்கள் என்ற பெற்றாரே என்று வைத்து சொல்ல முடியாத அளவிற்கு ஆனந்தத்தை அவர்கள் பேருங்கிறது இங்க ஆனந்தம், சிவானந்தம். அந்த சொல்லனாத சிவானந்தத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு காட்டி இந்த இன்னைக்கு ஃபுல்லா சிவசித்தர்கள் தான். இந்த சிவசித்தர்கள் எப்படி எம்பெருமானை உணர்ந்து இருக்கிறார்கள்ங்கிறதும், அவர்கள் எப்படி அனுபவிக்கிறார்கள்ங்கிறதும், அவங்களுக்கு எம்பெருமானை எப்படி கொடுத்திருக்கிறாருங்கிறதையும் வரிசைப்படுத்தி நமக்கு இதுல காட்டி விட்டார். இதுலேயே பல சித்தாந்த பொருளையும் உணர்த்துறார். பின்னாடி வருகின்ற பல பொருள்களினுடைய தொகுப்பாக இன்னைக்கு இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு அமைந்தன. உண்மையிலேயே நாம் தான் பெயர் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கொஞ்சம் சிந்திப்பதற்கும் கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆவது நம்மை மறந்து, இந்த உலகத்தை மறந்து, இந்த எம்பெருமானை பற்றியும் எம்பெருமானை அருள் பெற்றவர்களை பற்றியும் கொஞ்சம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதுன்னா நாம் தான் பெயர் பெற்றவர்கள். உண்மையிலேயே இந்த பேற்றினை அளித்த பெருமானுக்கும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இன்னைக்கு இந்த சிந்தனையை நிறைவு பண்ணிக்குவோம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து சொல்லலாமா? யாரு? வச்சலாமா? வச்சலா ராஜ்மோகன் இப்பதான் வந்தாங்கம்மா, கை தட்டினாங்க. சரி, பரவாயில்ல. வேற யாராவது கூட சொல்லிடுங்க, நேரம்.
வணக்கம் திருச்சிட்டம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. பார்வதி நால்வர் பத்தாலும் இந்த இத்தனையே திருச்சிற்றம்பலம் திரும்ப வணக்கம். நன்றி.